65 ஆண்டு திரைப்பயணத்துக்கு சொந்தக்காரர் கமல்ஹாசன் இப்போது நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஜூலை 25ஆம் தேதி அவர் அந்த பொறுப்பை முறைப்படி ஏற்கிறார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசியலில் பொறுப்புமிக்க இடத்துக்கு சென்றிருப்பதால் திரைப்பயணம் தடைப்படுமா என்கின்ற கேள்விக்கு இல்லை என்பதுதான் அவர்கள் தரப்பு விடை. வெளியில் அப்படி சொன்னாலும் உண்மை வேறாக இருக்கிறது. சினிமா நடிப்புக்கு சிறிய இடைவெளி விடுவது என்கின்ற முடிவுக்கு கமல் வந்துவிட்டார் என்கிறார்கள். அதிகாரப்பூர்வமற்ற இந்த தகவலுக்கு அதிகாரப்பூர்வமான பல தகவல்கள் ஆதாரமாக சொல்லப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கமலின் 234வது படம் மணிரத்னம் இயக்கத்தில் ஜூன் 5ஆம் தேதி வெளியான தக் லைஃப். 235வது படமாக தெலுங்கு நடிகர் பிரபாஸின் கல்கி 2வும் 236வது படமாக இந்தியன் 3 ஆகியவை இருக்கின்றன. கமலின் 237வது படம் குறித்த அறிவிப்பு 2024 ஜனவரி 12 அன்று வெளியானது. அந்த அறிவிப்பில் இந்த படத்தை கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கும் சண்டை பயிற்சியாளர்களான அன்பறிவு சகோதரர்கள் இந்த படம் மூலம் இயக்குநர்களாக அறிமுகமாகின்றனர் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு வெளியாகி சுமார் 1.5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. ஏன்? அன்பறிவு இரட்டையர்களோடு சேர்ந்து ஒரு படம் என்பது மட்டுமே முடிவான விஷயமாக இருக்கிறது. அதன்பின் அந்த படத்துக்கான கதை தொடர்பான பேச்சு வந்தபோது அன்பறிவு சகோதரர்கள் ஒரு கதையை சொல்லி இருக்கிறார்கள். அந்த கதை கமலுக்கு திருப்தியாக இல்லையாம். எனவே வேறொரு கதை சொல்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் அவருக்கு பிடிக்கவில்லையாம். அதன்பின் மேலும் 2 கதைகளை சொல்லி இருக்கிறார்கள். அவையும் கமலுக்கு உகந்ததாக இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. இதனால் சோர்ந்திருந்த அவர்களிடம் நான் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை படமாக்கலாம் என்று கமல் சொல்லியிருக்கிறார். இதனால் அன்பறிவு சகோதரர்கள் அதிர்ச்சி அடைந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. ஏனெனில் தென்னிந்தியா மட்டுமின்றி ஹிந்தியிலும் புகழ்பெற்ற சண்டை பயிற்சி இயக்குநர்களாக இருக்கிறோம், நாம் ஒரு படம் இயக்குகிறோம் என்று அறிவித்துவிட்டு அதில் இருந்து விலகினால் நன்றாக இருக்காது. எனவே கமல் சொல்வதை கேட்போம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். படத்தின் கதை கமலுடையது என்பது முடிவாகிவிட்டது. அதற்கு திரைக்கதை அமைக்கும் பணிகள் நடந்தன. அந்த வேலை முடிந்த பின்பு பார்த்தால் அந்த திரைக்கதை அனைவருக்கும் நிறைவாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் இப்போது 2 எழுத்தாளர்களை வைத்து புதிய திரைக்கதை எழுதும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்கிறார்கள். இந்த எழுத்து வேலை முடிவடைந்து படப்பிடிப்பு தொடங்க சுமார் 6 மாதங்கள் வரை ஆகும் என்றும் அந்த படத்தில் பணிபுரிய காத்திருந்தவர்களிடமும் சொல்லியிருக்கிறார்கள். அறிவித்து 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்ட படத்தின் படப்பிடிப்பை மேலும் 6 மாதங்கள் தள்ளி போட்டிருப்பதுதான் சினிமாவுக்கு இடைவெளி என்கின்ற பேச்சு வர காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் தக் லைஃப் படம் ஏற்படுத்திய பாதிப்பு காரணமாகவே கமல் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனெனில் பெரும் எதிர்பார்ப்புகளோடு வெளியான அந்த படம் பெரும் தோல்வியையும் நஷ்டத்தையும் சந்தித்திருக்கிறது. தக் லைஃப் படம் வியாபார கணக்கு என்னவெனில் FMS எனப்படும் சர்வதேச வெளியீட்டு விலை சுமார் 58 கோடி, வட இந்தியா விலை சுமார் 20 கோடி, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா விலை சுமார் 20 கோடி, கர்நாடகா விலை சுமார் 9 கோடி, இணைய ஒளிபரப்பு உரிமைக்காக ஒரு OTT நிறுவனம் கொடுத்துள்ளதாக சொல்லப்படும் தொகை சுமார் 125 கோடி. இவை தவிர கேரளா விநியோக உரிமையை பெற்றிருக்கும் ஒரு சினிமா நிறுவனம் கொடுத்திருக்கும் தொகை சுமார் 8 கோடி. இந்த படத்தின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையை விஜய் தொலைக்காட்சி கைப்பற்றி இருக்கிறதாம். அதற்காக அந்த நிறுவனம் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் தொகை சுமார் 60 கோடி என்று சொல்லப்படுகிறது. பாடல் ஒளிபரப்பு உரிமையை பெற்றிருக்கும் இசை நிறுவனம் கொடுத்திருக்கும் தொகை சுமார் 20 கோடி. தமிழ்நாடு திரையரங்குகளில் கிடைக்கும் தொகை குறைந்தபட்சமாக சுமார் 50 கோடி என்று வைத்துக் கொள்ளலாம். கமலின் விக்ரம் படம் இதைவிட சுமார் 30 கோடி அதிகமாக வசூல் செய்தது. அதே அளவு இந்த படமும் ஓடினால் 50இல் இருந்து கூடுதலாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. உத்தேசமாக தமிழ்நாடு திரையரங்க வசூல் 50 கோடி என்று கணக்கு போட்டு பார்த்தாலும் மொத்தம் சுமார் 370 கோடி வருகிறது.
இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில், இந்த வியாபாரங்களில் இணைய ஒளிபரப்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஆகிய இரண்டையும் தவிர மற்ற வியாபாரம் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் எனப்படும் விநியோக அடிப்படையில் நடந்திருக்கிறது. அதனால் படம் நன்றாக ஓடினால் இந்த கணக்கை விட அதிக பணம் தயாரிப்பாளர்களுக்கு கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் தயாரிப்பு செலவு என்று பார்த்தால் கமல் சம்பளம், மணிரத்னம் சம்பளம் உட்பட சுமார் 250 கோடி ஆகியிருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதுவும் உத்தேச கணக்குதான். இதைவிட குறைவாகத்தான் ஆகியிருக்கும் என்று தயாரிப்பு நிர்வாகத்தினர் சொல்கிறார்கள். 250 கோடி என்று வைத்துக் கொண்டாலும் கூட இப்போதே சுமார் 120 கோடி லாபத்தில் இந்த படம் இருக்கிறது. படத்துக்கு கிடைக்கும் வரவேற்பு மற்றும் வசூலுக்கேற்ப இதில் சற்று முன்பின்னாக மாற்றம் இருக்கலாம். அதுவும் பெரிய அளவிலான மாற்றமாக இருக்காது என்பது வெளியீட்டுக்கு முன்பான கணக்கு. ஜூன் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியீடு என்கிறார்கள். கடைசியில் கர்நாடகா தவிர என்றாகிவிட்டது. அதனால் அந்த 9.25 கோடி முற்றாக இல்லை என்றாகிவிட்டது. தமிழ்நாடு உட்பட எங்கும் படம் சரியாக போகவில்லை. அந்த படம் மொத்தமாக ஓடி முடிந்த பிறகு வாங்கிய முன்தொகையில் இருந்து சுமார் 157 கோடி திருப்பி தந்தாக வேண்டும் என்கின்ற நிலை. தக்லை படத்தில் ராஜ்கமல் நிறுவனம் தவிர மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனமும் மற்றொரு சினிமா தயாரிப்பு பிளஸ் விநியோக நிறுவனமும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இவர்களில் மணிரத்னத்தின் சம்பளம் அவருடைய பங்காக மாறி அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். படப்பிடிப்பு நேரத்தில் செலவழித்த தொகை உட்பட தாங்கள் செய்த செலவுகளை பிரபல சினிமா தயாரிப்பு பிளஸ் விநியோக நிறுவனம் எடுத்துக்கொண்டது. இதனால் வியாபாரம் பேசி ஒப்பந்தம் போட்ட ராஜ்கமல் நிறுவனம்தான் இந்த தொகையை திருப்பி கொடுத்தாக வேண்டும். இதனால் பெரும் நெருக்கடியில் இருக்கிறதாம் ராஜ்கமல் நிறுவனம். இதன் காரணமாகவே ராஜ்கமல் தயாரிப்பில் உருவாக வேண்டிய கமலின் 237வது படம் தள்ளி போடப்பட்டுள்ளது என்கிறார்கள். சோ கொஞ்சம் இடைவெளி விடலாம் என்பதுதான் கமலின் மனக்கணக்கு. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.